ஓவர்லாக் மிஷினில் ஆயில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு துணியில் நல்லா தொடச்சிடணும், டஸ்ட் இல்லாமல் தொடச்சிட்டு கரெக்டாக இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து லைட்டாக ஒரு 3 ட்ராப் ஆயில் ஊற்றினா போதும். அதே போல் இந்த இடத்துக்கிட்ட மெயினாக வந்து அவங்க ஆயில் போட்டு அம்புக்குறி போட்டு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக அந்த வீல் வருது இல்லையா, அந்த வீலோட லைட்டாக அங்கே ரொம்ப ஊற்றிடக்கூடாது, சும்மா ஒரு ட்ராப் 2 ட்ராப் தொறுன்னு ஊற்றக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டென்ஷன் இருக்கு இல்லையா, டென்ஷன் இந்த டிஸ்க்குக்கு இடையில, அதே போல் மேலே வருது இல்லையா இந்த டிஸ்கையும் லைட்டாக தூக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சும்மா 3 ட்ராப் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்லை. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி நம்ம அசைக்கணும், எந்த இடம் வந்து ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துல லைட்டாக ஊற்றணும். இப்போ இந்த இடத்துல ஊற்றியாச்சு. அதே போல் இங்கே லைட்டாக இந்த ஹோல் தெரிகிற இடங்கள்ல அப்படியே ஊற்றணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே அப்படி அசையும் போது இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும், அந்த இடத்துல ஹோல் தெரியும், அந்த இடத்துல கொஞ்சம் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் லைட்டாக இதாகும் ஊற்றணும். அப்புறம் பின்னாடி இந்த சைடு எங்கேனா இப்படி வந்து நம்ம அசைக்கும் போது எந்தெந்த இடங்கள்லாம் ஜாயிண்ட் வருதோ அந்தந்த இடங்களில் வந்து நீங்கள் ஊற்றணும். அதே போல் நீங்கள் வந்து மோட்டரில் போடும்போது ரொம்ப ஸ்பீடு கொடுத்து தைக்கும் போது ஒரு சில நேரங்களில் தான் வந்து அடி நூல் அறுந்து போகும். மற்றபடி பெடல் போட்டு நீங்கள் தைக்கும் போதுனா நூல் அறுந்து போகுதுன்னா, ஒன்று அடி நூல் அறுந்து போகும்போது இங்கிட்டு வரக்கூடிய நூலோட டென்ஷன் வந்து டைட்டாக இருக்குன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கணும். அதே போல் மேலே அறுந்து போகுதுன்றப்போ ஊசிக்கு வரக்கூடிய நூல் இருக்குது பாருங்களா, இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த நூல் எங்கனையா சிக்கியிருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கணும். அதே போல் இங்கே வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து டென்ஷன் கொஞ்சம் டைட்டாக இருக்கான்றதை பார்த்துக்கணும். இது ரொம்ப லூஸாகவும் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நூல் எலும்பின மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே சரியான ஒரு இழுவிசையில் இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கணும். ஆயில் வந்து அடிக்கடி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அடிக்கடி தைக்கிற மாதிரி இருந்தால் வாரத்தில் 1 நாள் ஊற்றினா போதும். இல்லை நாங்கள் எப்போயா தான் யூஸ் பண்ணுவோன்னா நல்லா தொடச்சிட்டு மாதத்தில் 1 நாள் மட்டும் அந்தந்த ஹோல்கிட்ட வந்து ஆயில் விடுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். எவ்வளோக்கெவ்வளோ இதுக்கு வந்து கவர் போட்டு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த நூல் டஸ்ட் அடையாது, உள்ளேயும் உங்களுக்கு வந்து டஸ்ட்டு சேராது. உங்களுக்கு வந்து ஓவர்லாக் பிடிச்சி போடும் போது துணியை வந்து நீங்கள் முன்பக்கம் பிடிச்சி போடும்போது பின்பக்கம் பிடிச்சிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுனா உள்ளே போய் இழுத்து சிக்கிக்கிறோம். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல இதாகும்னா இந்த இடத்துல போய் நல்லா இந்த இதில் சிக்கிக்கிறோம், இந்த இடத்துல ரோல் ஆகிக்கிறோம். அதே போல் நீங்கள் ஆயில் விடும்போது மெல்லிசான ஏதாவது இது எடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நூலெல்லாம் அங்கே தான் சிக்கும். அந்த இடத்த முதல்ல மெயினாக இது பண்ணணும். அதாவது பெடல் போடுறவங்களுக்கு இருந்தால் டைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இங்கே நூல் இருக்கும், அதே போல் இந்த இடத்துக்கிட்ட நூல் இருக்கும். மற்றபடி அதை கரெக்டாக நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெடல் மிதிக்கும் போது டைட்டாக இருக்காது.